ஆடிஷன் ரெசிடென்சி ஹோட்டலுக்கு போகிறேன். அங்கே போனால் ஒரு 600 பேர் நின்றுருக்குறாங்க. அந்த இப்போ நீங்கள் இந்த மாஸ்டர் படம் ரிலீஸ்க்கு டிக்கெட்டுக்கெலாம் கூட்டம் அந்த மாதிரி ஒரு 600 பேர் க்யூவில் நின்றுருக்குறாங்க. நான் இப்படி பார்த்தேன், சரி கிடைக்காது. மொத்தம் எத்தனை பேர்? 600 மொத்தம் எவ்வளோ அதெல்லாம் தெரில. அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நான் நினச்சேன் சரி. அப்போ கூட வந்து ஒரு பையன் ட்ராப் பண்ண வந்தான். அவன்கிட்ட சொன்னேன், டேய் காலேஜில் போயிட்டு எதாவது கேட்டாங்கன்னா இல்லை கோர்ஸோட கிளாஷ் ஆச்சு அதனால இதை வேணான்னு சொல்லிட்டேன், நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அந்த க்யூவில் நிற்கிறேன். காலைல ஒரு 7-8:30 மணிக்கு 7-7:30 மணிக்கு போயிருப்பேன். 1 மணிக்கு உள்ளே போகிறேன். உள்ளே போனோன்னே இன்றைக்கி இந்த சரவணன் மீனாட்சி சீரியல்லாம் செந்தில்னு நடிக்கிறார். அவர் தான் அங்கே இருந்தார். அவர் வந்து ப்ரோக்ராமிங் ஹெட்டு. அப்புறம் பாம்பேலேருந்து ஒரு பெரிய ஹெட்டு அவங்க இருந்தாங்க. ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. இதை பண்ணு அதை பண்ணு எல்லாம் இது பண்ணு எல்லாம் சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்கல. என்னப்பா நீ இங்கிலீஷ்லேயே பேசுகிற, இது தமிழ் ரேடியோ. நான் இல்லை சார், என் கூட படிக்கிறவங்களாம் நார்த் இந்தியன்ஸ் கேரளாக்காரங்க, அதான் ஐ வாஸ் டாக்கிங் இன் இங்கிலீஷ். ஓகே பார்த்தாங்க. இல்லை சார் உங்களுக்கு வேணால் நான் ஏதாவது கானா பாட்டு பாடுறேன் அப்படின்னா ஏதோ ஒன்று பாடினேன். சரி நீ போப்பா அப்படின்னாங்க. ஒரு திருப்பி 4:30 மணிக்கு கூப்பிட்டு இந்த வேலையில் நீ ஜாயின் பண்ணுன்னா ஒரு 1 lakh கட்டணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், யோ வேலையே தேவையில்லை போய் அப்படின்ட்டு மாதிரி எழுந்து வரேன். இல்லைப்பா நீ செலக்டட் அப்படின்னாங்க. ஸோ அன்றைக்கி மொத்தம் 600 பேர்லேருந்து தே செலக்டட் சம் 4 people. அதில் என்னையும் செலக்ட் பண்ண நிஜமாலே என்னால் நம்ப முடியல. எனக்கு என்னென்னா நிஜமாலே செலக்ட் பண்ணி ஆமாம் நீ செலக்டட் ஆர்ஜேவா அப்படின்னோன்னே இப்போ காலேஜில் போயிட்டு நிஜமாலே நான் ஆர்ஜே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த சந்தோஷம். இப்போ வீட்டில் சொல்கிறேன், அம்மா எனக்கு வேலை கிடச்சிருக்குண்ணா, எவ்வளோ சம்பளம் அப்படின்னாங்க. இன்னும் பேசலை அப்படின்னா உடனே இந்த ஹெச்ஆர் கால் பண்ணுறாரு. அடுத்த 2 நாளில் கால் பண்ணி யூ பிளேஸ்ட் இன் ரேடியோ மிர்ச்சி, ஐ எம் காலிங் யூ, ஐ எம் சையதோ ஏதோ ஒரு பேர், வாட் சேலரி என்றால் ஐ வாண்ட் ஜாப் ஒன்லி அப்படின்னா. ஓ இஸ் இட் எஸ் ஃபார் மீ சேலரி என்றால் நோ. ஏன்னா ஒரு காலேஜ் பையன் வேலை கிடச்சிருச்சு. உடனே டப்புன்னு வந்து யோர் சேலரி இஸ் 1,24,000 per annum. ஓ வெரி நைஸ் தேங்க்யூ, ஹவு மச் per month அப்படி கேட்டேன். 10,000 rupees அது மாதிரி 9,700 ஏதோ கையில் வரும். எனக்கு வந்து அப்போ இப்போ மவுண்ட் ரோடு எப்படி வாங்குறது அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் தனியாக கோயம்புத்தூரில் இருக்கீங்க, மாதம் 10,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க, வீட்டில் வந்து அப்பா அம்மா வீட்டெல்லாம் பார்த்துக்கிறாரு. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸில் இருக்கும்போது கரெக்டாக இந்த வேலை கிடச்சி 1 வீக்கில் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அப்பா ஸோ 10,000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலை அப்படின்னு தெரியும். ஆர்ஜேனா என்னன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் ரேடியோவே கேட்டது கிடையாது. ஆர்ஜேனா என்னன்னு தெரியாது. எங்கள் ஸ்டேஷனும் ஆரம்பிக்க போகிற ஸ்டேஷனுக்கு ஆள் எடுத்தாங்க. இது 2006 செப்டம்பரில் கிடச்சி, அக்டோபரில் கிடச்சி. ஜனவரி 4ஆம் தேதி சென்னையில் கூப்பிட்டு ஆஃபர் லெட்டர்லாம் கூப்பிட்டாங்க. ஜனவரி 26ஆம் தேதி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு 2007. ஸோ அப்போது என்னென்னா நம்மளுக்கு வேலை கிடச்சிருச்சு, உலகத்தையே வாங்கிடலான்னும் போது 2 வீக்ஸில் வந்து கொஞ்சம் அப்படியே உலகமே பிறண்டு போய் இதுதான் முன்கதை சுருக்கம். ஆஃப்னராச்சா காரைக்குடி அவரை நான் பீட் பண்ணிட்டேனா, திருநெல்வேலி ஆத்தங்கரையான், இதை நீங்கள் நோட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே.